Hi friends, நான் உங்கள் எல்பிஎம். ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்ப்ளாஷ் ஸ்க்ரீன்னா என்ன, அது எதுக்காண்டி நம்ம க்ரியேட் பண்ணுறோம், அப்படி க்ரியேட் பண்ணும்போது அதுக்கு பேக்கெண்டில் வந்து என்னென்ன ப்ராசஸ் வந்து நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து ஒரு ஸ்ப்ளாஷ் ஸ்க்ரீன் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள், இப்போ நமக்கு ஸ்ப்ளாஷ் ஸ்க்ரீன் ஷோ ஆகிட்டுருக்கு அண்ட் இந்த இடத்துல கெட் டேட்டா அண்ட் கெட் இமேஜஸ் எல்லாமே வருது. அது வந்ததுக்கப்புறம் நம்மளுடைய ஸ்ப்ளாஷ் ஸ்க்ரீன் வந்து ஸ்மூத்தாக ரிமூவ் ஆகி நமக்கு ஒரு ஹோம் பேஜ்க்கு வந்து ஷோ ஆயிடுது. ஓகே, ஸோ இந்த மாதிரி எப்படி க்ரியேட் பண்ணுறது, இது மூலமாக என்ன யூஸ் அப்படிங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபைன். ஃபஸ்ட்டு இப்போ வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா வாய்ட் மெயின் அப்படிங்கிறதுல ஃபஸ்ட்டு நம்மளுடைய மை ஆப் அப்படிங்கிறத இம்போர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நம்ம வந்து அதுக்காண்டி ஒரு 3 ஸ்க்ரீன் வந்து ஃபஸ்ட் க்ரியேட் பண்ணி வச்சுக்கோம். ஸோ டிஃபால்ட்டாக உள்ள மேண்டேட் டாட் அப்படின்னு ஒரு ஃபைல் இருக்கும் அண்ட் அது போக ஸ்ப்ளாஷ் ஸ்க்ரீன் அப்படின்னு ஒரு ஸ்க்ரீன் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் ஹோம் பேஜ் அப்படின்னு ஒரு ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ ஃபைல் எப்படி க்ரியேட் பண்ணால் ஜஸ்ட்டு நீங்கள் இந்த லிப் கிட்டே கொண்டு போங்க. ஸோ க்ரியேட் ஃபைல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கேட்கும், அதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி நம்ம அதோடைய நேம் கொடுத்தீங்கன்னா க்ரியேட் கொடுத்தோன்னே க்ரியேட் ஆயிரும் உங்களுக்கு. ஓகே, ஸோ ஃபஸ்ட் இப்போ நம்ம எல்லா கோடையும் வந்து ஜஸ்ட் ரிமூவ் பண்ணி ஃபஸ்ட்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நான் ஹோம் ஸ்க்ரீன்லேயும் எல்லா கோடையும் வந்து ரிமூவ் பண்ணியிருக்கலாம். ஓகே, அண்ட் மெயின் டாட் அப்படிங்கிறதுலையும் ஜஸ்ட்டு எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ இதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணிகிட்ருக்கோன்னா நம்மளுடைய கெட் அப்படிங்கிற அந்த ஸ்டேட் மேனேஜ்மெண்ட் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதனால் நீங்கள் வந்து ஜஸ்ட் அதை வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க நம்ம pubspec.yaml. ஸோ கெட் அப்படிங்கிற அந்த பேக்கேஜ் வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஃபைன். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம், எல்லா கோடையும் ஜஸ்ட் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஆல்ரெடி இம்போர்ட் பண்ணியிருக்கோம். நம்ம அந்த ஃபங்க்ஷன் இம்போர்ட் பண்ணும் போதே உங்களுக்கு வந்து இந்த பேக்கேஜஸ்லாம் ஆல்ரெடி வந்து ஆட் ஆயிரும். ஓகே, ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஸ்டேட்ஃபுல் அப்படிங்கிற விஜிட் வந்து கொடுத்துக்கலாம். ஜஸ்ட்டு ஸ்டேட்ஃபுல் விஜிட் கொடுத்துக்கோங்க. இப்போ அதில் நம்ம கொடுத்தா அந்த மை ஆப் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஃபைன். இப்போது இதில் வந்து நம்ம வந்து மெட்டீரியல் ஆப் கொடுப்போம். ஸோ இப்போ நம்ம கெட் யூஸ் பண்ணுறதுனால கெட் மெட்டீரியல் ஆப் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கெட் மெட்டீரியல் ஆப் கொடுத்துக்கோங்க. ஸோ ஃபைன். ஸோ இதில் ஹோம். ஸோ ஹோமில் வந்து இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஸ்ப்ளாஷ் ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து தனியாகவே ஒரு கிளாஸ் வந்து, அதாவது தனியாக ஒரு விஜெட் வந்து நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஜஸ்ட் இப்போ மெயினில் வந்து அதை மட்டும் இம்போர்ட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு இந்த இடத்துல போய்ட்டு நம்ம வந்து ஸ்டேட்ஃபுல் அப்படிங்கிற அந்த விஜெட் க்ரியேட் பண்ணி நம்ம வந்து நம்மளோட பேக்கேஜை வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஜஸ்ட்டு நான் இந்த 2 பேக்கேஜ் மட்டும் அப்படியே காப்பி பண்ணியிருக்கேன். இப்போது நம்ம அந்த பேக்கேஜை இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு உள்ளது மெட்டீரியல் டாட், அது வந்து நமக்கு டிஃபால்ட்டாக நம்ம பேக்கேஜஸ்லாம் யூஸ் பண்ணதுக்காண்டி நம்ம யூஸ் பண்ணிகிட்ருப்போம். அண்ட் செகண்ட் ஒன் வந்து கெட்டோடைய பேக்கேஜ். ஸோ இது எதுக்குன்னா நம்மளுடைய ரவுட்டு, அதாவது ஹோம் ஸ்க்ரீன் போகணும் பார்த்திங்களா ஸ்ப்ளாஷ் ஸ்க்ரீன்லேருந்து. ஸோ அதுக்காண்டி நமக்கு அதுக்கு தேவைப்படும். ஓகே, ஸோ இப்போ ஸ்டேட்ஃபுல் அப்படிங்கிற விஜிட் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டேட்ஃபுல் ஜஸ்ட்டு டைப் பண்ணுங்கள், உங்களுக்கு ஆப்ஷன் எல்லாமே அங்கேயே ஷோ ஆகும். அண்ட் இப்போ நம்ம இங்கே என்ன பண்ணலாம்னா நம்மளுடைய ஸ்ப்ளாஷ் ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லி ஒரு விஜெட் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸ்ப்ளாஷ் ஸ்க்ரீன். ஓகே, ஸோ ஃபைன். இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணலாம், அகெயின் வந்து நம்ம வந்து ஸ்கேஃபோல்ட் அல்லது வந்து அதை மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்கேஃபோல்டில் பாடி அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ஸோ பாடியில் வந்து இப்போ நம்ம வந்து சென்டராக வந்து நம்மளோட இமேஜ் வந்து ஷோ பண்ண போகிறோம். ஸோ ஸ்ப்ளாஷ் ஸ்க்ரீன்னா வேறு ஒன்றும் இல்லை. ஸோ நம்மளுடைய ஒரு ஹோம், அதாவது ஆப் ஓப்பன் பண்ண உடனே வந்து உங்களுக்கு வந்து உங்களுடைய என்ன ஆப்போ, இப்போ லைக் வந்து யூடியூப் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸோ யூடியூபோடைய லோகோ என்னவோ அது வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து ஸ்ப்ளாஷ் ஸ்க்ரீனில் இருக்கும். இப்போ இது இன்ஸ்டாகிராம் எடுத்திங்கன்னா இன்ஸ்டாகிராமுடைய லோகோ என்னவோ அதே இது ஷோ பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா நம்ம வந்து ஃப்ளட்டருக்காண்டி க்ரியேட் பண்ணியிருக்கோம். அப்போ வந்து ஃப்ளட்டரோடைய லோகோ வந்து நம்ம வந்து ஷோ பண்ணிடலாம். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சைல்டு அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நமக்கு வந்து ஃப்ளட்டர் லோகோ அப்படின்னு சொல்லி ஒரு டிஃபால்ட்டாக ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை யூஸ் பண்ணிங்கன்னா நம்மளுடைய ஃப்ளட்டர் லோகோ வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அண்ட் இதில் வந்து சைஸ் அப்படின்னு சொல்லி இன்னொரு ஆட்ரிபியூட் இருக்கும், அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 200 கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ ஃபைன். ஸோ சென்டர் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஸ்ப்ளாஷ் ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லி ஒரு விஜெட் க்ரியேட் பண்ணிட்டோம். இப்போ இந்த விஜெட்டை தூக்கி நம்ம வந்து என்ன பண்ணலாம், இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ இங்கே அதே மாதிரி ஜஸ்ட்டு டைப் பண்ணுங்கள். ஸோ பார்த்தீங்களா ஸ்ப்ளாஷ் ஸ்க்ரீன் வந்துருச்சா. ஸோ இப்போ நமக்கு அதோடைய ஃபைலும் வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக்காக இங்கே இம்போர்ட் ஆயிரும். ஓகே, ஸோ இப்போ நம்ம இதை ஜஸ்ட்டு சேவ் மட்டும் பண்ணலாம். இப்போ நமக்கு என்ன வரும்னா ஜஸ்ட் அந்த ஃப்ளட்டர் லோகோவுള്ളത് மட்டும் ஷோ ஆகும். ஸோ பார்த்தீங்களா வந்துருச்சா. ஸோ இப்போ நம்ம இந்த பேனரையும் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். அந்த பேனர் ரிமூவ் பண்ணதுக்கு debug, ஸோ செக் ரிமூவ் பேனர் ஃபால்ஸ். ஓகே ஃபைன். ஸோ இப்போ இது எப்படி க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு, அவ்வளோதான். ஸோ இதுக்கு பதிலாக நீங்கள் உங்களுடைய என்ன இமேஜ் இருக்கோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ லைக் வந்து நம்மளுடைய லோகோ வந்து உள்ளே வச்சுருக்கோம் அப்படின்னா ஸோ அதுக்கு வந்து இங்கே அசட்ஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அதை வந்து நம்ம pubspec.yaml வந்து மென்ஷன் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை நீங்கள் நெட்வொர்க்லேருந்து எடுக்கிங்க அப்படின்னா ஜஸ்ட் அதே மாதிரி தான் யூஸ் பண்ண போகிறோம்.
ஓகே, அந்த மாதிரி ரிலேட்டடாக வீடியோலாம் வந்து நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் கவர் பண்ணியிருக்கோம். ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃபைன். ஸோ இப்போ வந்து ஜஸ்ட்டு ஷோ மட்டும் பண்ணிட்டோம். இப்போ நமக்கு என்ன நமக்கு நடக்கும் அப்படின்னா, இப்போ பேக் எண்டில் பார்த்தீங்கன்னா, அதாவது நீங்கள் நார்மலாக யூடியூப்போ அல்லது இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த லோகோ வந்து எவ்வளோ செகண்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 to 3 செகண்ட்ஸ் வரைக்கும் உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். ஸோ அது என்ன ரீசனுக்காண்டி மேபி வச்சுருக்காங்க அப்படின்னா, எடுத்தோடனே நம்ம இந்த ஆப் தான் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ரீசனுக்காண்டியும், இன்னொன்று வந்து அவங்களுடைய பிராண்ட் வந்து ஷோ பண்ணுறோம் அப்படிங்கிறக்காண்டி ஒரு ரீசனுக்கு வச்சுருக்காங்க. இதை தாண்டி டெக்னிக்கல் வைஸாக என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஓப்பன் பண்ண உடனே நமக்கு என்னென்ன டேட்டா வந்து தேவையோ அது எல்லாமே சர்வர்லேருந்து கெட் பண்ணிக்கணும். இப்போ லைக் வந்து நம்ம யூடியூப் யூஸ் பண்ணுறோன்னா நம்மளோட யூசர் ஐடி வந்து லைக் 5 அல்லது 7 இருக்குது அப்படின்னா, நம்ம எது ரிலேட்டடான வீடியோலாம் பார்க்கோம், அல்லது இன்ஸ்டாகிராம் அப்படின்னா நமக்கு எது ரிலேட்டடாக மெசேஜ்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி டேட்டா வந்து பேக்கெண்ட்லேருந்து எடுத்துகிட்டு வரும். அதுக்கான ஒரு டைம் தான் வந்து இந்த ஸ்ப்ளாஷ் ஸ்க்ரீன் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இப்போ அதை எப்படி நம்ம கெட் பண்ணி நம்ம எப்படி ரெடியாக வச்சுருக்கலாம், அதுக்கப்புறம் இந்த ஸ்ப்ளாஷ் ஸ்க்ரீனுக்கு அப்புறம் எப்படி வந்து அதை இமீடியட்டாக வந்து ஷோ பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபைன். ஸோ இப்போ இதுக்கப்புறம் இப்போ நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். இப்போ நமக்கு என்னென்னா, இப்போ நம்ம ஸ்டேட்ஃபுல் அப்படிங்கிற விஜெட் க்ரியேட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா. ஸோ இப்போ இதில் வந்து என்னென்னா யூனிட் ஸ்டேட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ நம்ம அதை ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோலேயே கவர் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கேயும் நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இது என்னென்னா யூனிட் ஸ்டேட் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. யூனிட் ஸ்டேட். ஓகே, ஸோ இப்போ இந்த யூனிட் ஸ்டேட்டில் என்ன நடக்கும்னா, நம்ம ஃபீச்சர்னு சொல்லி ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோலேருந்து உங்களுக்கு கவர் பண்ணியிருப்போம். ஸோ ஃபீச்சரில் வந்து என்னென்னா டேட்டா வந்து எப்படி பேக்கெண்ட்லேருந்து கெட் பண்ணுறது, எப்படி வந்து போஸ்ட் மெத்தட் மூலமாக வந்து டேட்டா வந்து சென்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். ஓகே, ஸோ இப்போ அந்த மெத்தட் தான் இங்கே யூஸ் பண்ண போகிறோம். அப்போ ஃபீச்சர் வாய்ட் அப்படின்னு சொல்லிக்கோங்க. அண்ட் இதில் வந்து இனிஷியல் டேட்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு மெத்தட் நம்ம வந்து கால் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இனிஷியல் டேட்டா அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த டேட்டா மூலமாக தான் நமக்கு என்ன நடக்கும்னா, பேக்கெண்ட்லேருந்து நமக்கு வேறு எதெல்லாம் கால் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத சொல்ல போகிறோம். ஸோ இது வந்து அசிங்க்ரோனஸ். ஓகே, ஸோ ஃபைன். ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா, இப்போ இந்த இனிஷியல் டேட்டா அப்படிங்கிற மெத்தடை நம்ம இங்கே கால் பண்ண போகிறோம். ஸோ இது எதுக்கு அப்படின்னா, நம்ம ஆப்பு ஸ்டார்ட் ஆகும்போதே பேக்கெண்டில் வந்து ப்ராசஸ் நடக்கணும் அப்படிங்கிறக்காண்டி. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து இதில் பிரிண்ட் அப்படின்னு கொடுத்து செக் பண்ணிக்கலாம். ஸோ பிரிண்ட் அப்படின்னு கொடுத்து இப்போ இனிஷியல் டேட்டா அப்படின்னு கொடுத்துக்கலாம். இனிஷியல் டேட்டா அப்படின்னு கொடுத்து இப்போ இதை சேவ் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். இப்போ நான் சப்மிட் பண்ணுறேன். இப்போ சப்மிட் பண்ணவும் நமக்கு வந்து என்ன நடக்கும்னா, இந்த மெசேஜ் வந்து நமக்கு ஷோ ஆகும். ஓகே, ஸோ இப்போ ஜஸ்ட்டு சேவ் பண்ணலாம். ஸோ இப்போ சேவ் பண்ணவும் பார்த்தீங்களா, ஸோ நமக்கு அந்த டேட்டா அப்படிங்கிற மெசேஜ் வந்திருக்கு. அண்ட் நம்மளுடைய இமேஜும் வந்து நமக்கு ஷோ ஆயிருக்கு. ஓகே, ஸோ இப்போ இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா, இந்த மெத்தடுக்குள்ளே தான் நமக்கு என்னென்ன தேவை. இப்போ லைக் வந்து நம்ம சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா, ஒரு சர்வர்லேருந்து நமக்கு என்ன ரிலேட்டடான டேட்டா தேவையோ அதை கெட் பண்ணணும். அதுக்கப்புறம் இமேஜஸ். ஸோ இமேஜஸும் நமக்கு அதே மாதிரி தான், சேமஸ். நம்ம ஆப் வந்து லோட் ஆகும்போதே வந்து இமேஜஸும் வந்து டிஃபால்ட்டாக கெட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்போ அதுக்கெலாம் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, இனிஷியல் டேட்டா கெட் அப்படின்னு வச்சுருப்போம். ஸோ அப்போ டேட்டா கெட் அப்படின்னு வச்சுருப்பாங்க. அப்போ டேட்டா கெட். ஸோ இதெல்லாம் எப்படி கெட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் போட்டிருக்கோம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, இங்கே வந்து ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு மட்டும் உங்களுக்கு வந்து ஒவ்வொரு மெத்தட் வந்து க்ரியேட் பண்ணி அதை எப்படி நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, ஆப் வந்து நம்ம டக்குன்னு கால் பண்ணோடனே நமக்கு வந்து உடனே வந்து ஸ்ப்ளாஷ் ஸ்க்ரீன் வந்துடும். அதுக்கப்புறம் டக்குன்னு வந்து ஹோம் ஸ்க்ரீன் வந்துடும். ஆனால் நமக்கு என்ன சொல்லியிருக்கோம், ஒரு 2 to 3 செகண்ட்ஸ் வந்து வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து ஹோம் ஸ்க்ரீனுக்கு போகணும் அப்படின்னு சொல்லியிருப்போம். அப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, ஸோ ஃபஸ்ட்டு இந்த மெத்தடை கால் பண்ணிக்கலாம். இப்போ கெட் டேட்டான்னு ஒன்று கொடுத்துக்கோமா. ஸோ இந்த இடத்துல இதே மாதிரி அண்டர்ஸ்கோர் கெட் டேட்டான்னு கொடுத்துக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், கெட் இமேஜஸ், அதாவது அசட்ஸ், நம்மளுடைய என்னென்ன லோகோ, ப்ரொஃபைல் பிக்சர் அந்த மாதிரிலாம் வச்சுருப்போம்னா. ஸோ இப்போ அதெல்லாம் வந்து கெட் பண்ணதுக்காண்டி என்ன பண்ணலாம், கெட் இமேஜஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து உங்களுடைய ரெஃபரன்ஸ் தான். லைக் வந்து நீங்கள் மேபி வந்து இதோட இன்னும் நிறையா ஃபீச்சர்ஸ் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்கணும், கெட் பண்ணணும் நமக்கு வந்து இனிஷியலாக லோட் ஆகும்போது அப்படிங்கிறக்காண்டி அப்படின்னா நம்ம என்னென்ன மெத்தட் தேவைப்படோ அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இனிஷியல் இமேஜ் கெட் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இனிஷியல் டேட்டா கெட் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட்டு அண்டர்ஸ்கோர் கெட் இமேஜஸ். ஓகே, ஸோ ஃபைன். இப்போ நம்ம இப்போ சேவ் பண்ணி செக் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு இமீடியட்டாக எல்லாமே டக்குன்னு ரெஸ்பான்ஸ் வந்துடும் பாருங்க. இப்போ ஸோ வந்துருச்சு பார்த்தீங்களா. ஆனால் இது எவ்வளோ நேரத்தில் குயிக்காக வருது அப்படிங்கிறது தெரியாது. ஏன்னா மேபி வந்து நமக்கு டேட்டா வந்து நிறையா இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும். அல்லது கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுன்னா உடனே குயிக்காக வந்துடும். இப்போ நம்ம அதுக்கு என்ன பண்ணலாம்னா, கொஞ்சம் டிலே ஆகி வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. அப்போது அதுக்கு வந்து இதே மாதிரி கான்செப்ட் தான். ஸோ ஃபீச்சர், ஸோ இந்த கோடு வந்துருக்கு. ஸோ இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஃபீச்சர். இப்போ இதை வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னா கொஞ்சம் டிலே பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து அவைட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணிக்கோங்களாம். அவைட் ஃபீச்சர்.
ஸோ ஃபீச்சர் டாட் டிலேட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதில் நம்ம என்ன கொடுக்கணும், டியூரேஷன் லைக் வந்து ஒரு 1 செகண்ட் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து ஃபஸ்ட்டு டேட்டா கலெக்ட் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறமா நமக்கு வந்து இமேஜஸ் வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். ஸோ இப்போ இதில் 1 கொடுத்துக்கோங்க அண்ட் இதில் செமிக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு இதை அப்படியே கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 1 செகண்ட்ஸ்க்கு அப்புறமா வந்து நமக்கு என்ன பண்ணணும், இமேஜஸ் கலெக்ட் பண்ணணும். அதுலேருந்து ஒரு 1 செகண்ட்ஸ்க்கு அப்புறமா வந்து நம்ம வந்து ஹோம் ஸ்க்ரீனுக்கு மூவ் பண்ணணும்னு சொல்ல போகிறோம். ஸோ அதுக்காண்டி தான் இங்கே கொடுத்துருக்கோம். ஓகே, இப்போ பாருங்கள். ஸோ இப்போ உங்களுக்கு அந்த வேரியண்ட் தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ நம்ம 1 செகண்ட் வந்து சேவ் பண்ணலாம் அகெயின். ஸோ இதுக்கு முன்னாடி எப்படி வந்துச்சு, இப்போ எப்படி வருது பார்த்தீங்களா? ஸோ ஒவ்வொரு செகண்ட்ஸ்க்கு அப்புறமா வந்து நமக்கு ஒவ்வொரு டேட்டா வந்து பொறுமையாக வந்து கெட் பண்ணிவிட்டு வருது. இதுக்கப்புறம் நமக்கு என்ன பண்ண போகிறோம்னா நம்மளுடைய ஹோம் ஸ்க்ரீனுக்கு வந்து மூவ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ஹோம் ஸ்க்ரீனுக்கும் இங்கே வந்துக்கலாம். ஸோ அதே மாதிரி ஃபஸ்ட் 2 பேக்கேஜ் மட்டும் கெட் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, இதை அப்படியே கட் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த ஹோம் ஸ்க்ரீனில் அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அகைன் இங்கே என்ன யூஸ் பண்ண போகிறோம்னா ஸ்டேட்ஃபுல் அல்லது ஸ்டேட்லெஸ் ஏதாவது ஒரு விஜெட் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம ஜஸ்ட் வந்து ஒரு மெசேஜ் தான் ஷோ பண்ண போகிறோம். அப்போ ஸ்டேட்ஃபுல் அல்லது ஸ்டேட்லெஸ் அப்படிங்கிற விஜெட் யூஸ் பண்ணிக்கலாம். லைக் வந்து ஸ்டேட்ஃபுல்லே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதில் வந்து ஜஸ்ட்டு ஹோம் அப்படின்னு கொடுத்துக்கலாம். இங்கேயும் நம்ம என்ன கொடுக்க போகிறோம், அதே மாதிரி ஸ்கேஃபோல்ட். ஸோ ஸ்கேஃபோல்ட் அண்ட் இதில் பார்த்திங்கன்னா என்ன கொடுக்க போகிறோம், பாடி அப்படின்னு ஒரு ஆட்ரிபியூட் இருக்கும். அதில் ஜஸ்ட்டு இதே மாதிரி சென்டர் அப்படிங்கிற விஜெட் யூஸ் பண்ணிக்கலாம். சென்டர் அதில் சைல்டு அப்படிங்கிறதுல ஸோ இப்போ இந்த சைல்டுன்னு கொடுத்து நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் கொடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் வர்ற வீடியோஸில் என்ன பண்ணலாம்னா நம்ம எப்படி வந்து ப்ரொஃபைல் பிக்சர் ஷோ பண்ணுறது, நம்மளை எப்படி மெனுஸ் வந்து ஆட் பண்ணுறது, அது எல்லாமே வந்து பார்க்கலாம். ஓகே, ஸோ என்ன ரீசன்னா இப்போ நீங்கள் அட்மினாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா மெனுஸ் வந்து ஷோ ஆகும். இல்லை நீங்கள் வந்து ஒரு யூஸராக இருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து பர்டிகுலர் மெனுஸ் மட்டும் தான் ஷோ ஆகணும். அப்போ அந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் வந்து நம்ம இந்த ஹோம் ஸ்க்ரீனில் வந்து ஆட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதில் டெக்ஸ்ட் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. ஸோ வெல்கம் டு ஹோம் அப்படின்னு வேணுமா கொடுத்துக்கலாம். ஓகே, வெல்கம் டு ஹோம் ஸ்க்ரீன். ஸோ ஹோம் ஸ்க்ரீன். ஓகே, ஸோ இப்போ இதை கொடுத்துட்டோம். இப்போ ஜஸ்ட் இதை சேவ் மட்டும் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம என்ன பண்ணல, இன்னும் நம்ம யூஸ் பண்ணல, ஜஸ்ட்டு க்ரியேட் மட்டும் பண்ணி வச்சுருக்கோம். இப்போது நம்மளுடைய அந்த மெத்தடுக்குள்ளே வந்துக்கோங்க. ஸோ இப்போ எல்லா ஃபீச்சரும் நமக்கு கெட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்ன செய்யணும், நமக்கு வந்து ஹோம் ஸ்க்ரீன் போகணும். ஓகே, ஸோ அப்போ இதுக்கு கெட் டாட் டூ அப்படின்னு சொல்லிக்கோங்க. ஸோ டூவில் நமக்கு என்ன பண்ணியிருக்கோம், ஹோம் அப்படின்னு சொல்லி ஒரு கிளாஸ் வச்சுருக்கோம் அப்படி தானே. ஸோ அப்போ அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம இங்கே யூஸ் பண்ணுவோம், நம்மளுடைய இப்போ க்ரியேட் பண்ண அந்த கிளாஸ் வந்து இங்கே இம்போர்ட் ஆகிரும். ஓகே, இப்போ இதை சேவ் பண்ணுங்கள். இப்போ சேவ் பண்ணதுக்கப்புறம் என்ன நடக்கும்னா நமக்கு அந்த 1 2 2 3 வந்து இந்த ஸ்ப்ளாஷ் ஸ்க்ரீன் வரும். அதுக்கப்புறமா நமக்கு வந்து ஹோம் ஸ்க்ரீன் வந்துருச்சு பார்த்தீங்களா. ஸோ இப்போ இதில் வந்து ஜஸ்ட்டு ஸ்டைல் மட்டும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம், கொஞ்சம் நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸ்டைல், டெக்ஸ்ட் ஸ்டைல். ஓகே, ஓகே, இதில் அதே மாதிரி ஃபாண்ட் சைஸ் அதை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபாண்ட் சைஸ் வந்து ஒரு 20 கொடுத்துக்கலாம். அதே மாதிரி ஃபாண்ட் வெயிட் வந்து கொஞ்சம் போல்ட் பண்ணிக்கோங்க, பார்க்க கொஞ்சம் நீட்டாக இருக்கும். ஓகே, போல்ட், தட்ஸ் ஆல். இப்போ இது அகைன் வந்து சேவ் பண்ணிக்கலாம். அண்ட் இன்னொன்று கவனிச்சிங்கன்னா தெரியும், இப்போ உங்களுக்கு இப்போ நான் ஸ்க்ரீன் வந்தோடனே இமீடியட்டாக வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆன மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ இப்போ இதை வந்து ஓவர் கம் பண்ணதுக்கு என்ன பண்ணலாம்னா இங்கே வந்து சம் ஸ்டைல் வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது டெக்கரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, நம்ம அதையும் ஆல்ரெடி கவர் பண்ணியிருக்கோம். ஸோ கொஞ்சம் ஸ்மூத்தாக மூவ் ஆனால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறக்காண்டி அப்போ ட்ரான்ஸ்லேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி ட்ரான்ஸ்லேஷன். ஸோ இதில் வந்து என்னென்னா ட்ரான்ஸ்லேஷன் டாட் நமக்கு சொல்லி நிறைய ஆப்ஷன் இருக்கும். ஃபேட் இன் வேணுமா இல்லை ஃபேட் அவுட் வேணுமா அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இப்போதைக்கு நம்ம ஃபேட் இன் கொடுத்துக்கலாம். ஸோ ஃபேட் இன் கொடுத்தாலும் உங்களுக்கு இமீடியட்டாக வந்து மூவ் ஆகும். ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணலாம்னா டியூரேஷன் சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த டியூரேஷனில் அதோடைய செகண்ட்ஸ் வந்து கொஞ்சம் ஒரு செகண்ட்ஸ் கொடுத்தோன்னா இன்னும் கொஞ்சம் வந்து ஸ்மூத்தாக வந்து மூவ் ஆகும். ஓகே, ஸோ டியூரேஷன் ஆஃப் செகண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது செகண்ட்ஸ் 1 கொடுத்துக்கோங்க. ஸோ ஒரு 1 செகண்ட்ஸில் வந்து நம்ம மூவ் ஆகிற மாதிரி. இப்போ இதை சேவ் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ நமக்கு எவ்வளோ ஸ்மூத்தாக மூவ் ஆகுது அண்ட் டேட்டா எப்படி கெட் ஆகுது அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம் பார்த்தீங்களா. ஸோ டேட்டா 1 by 1 நமக்கு கெட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் இதில் வந்து ஸ்மூத்தாக வந்து மூவ் ஆகுது. ஸோ 1 செகண்ட் நான் சேவ் பண்ணி காமிக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு இனிஷியல் டேட்டா கெட், அதுக்கப்புறம் இமேஜ் கெட், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்மூத்தாக வந்து மூவ் ஆகுது. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் வெல்கம் டு ஹோம் ஸ்க்ரீன் வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி சிம்பிளாக வந்து எப்படி ஹோம் ஸ்க்ரீன் க்ரியேட் பண்ணுறது இப்போ தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு அதோடைய பர்பஸ் என்ன அப்படின்னு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா பேக் எண்டில் வந்து நமக்கு இவ்வளோ ப்ராசஸ் வந்து நடந்துகிட்ருக்கும்.
இப்போ வந்து நம்ம இங்கே வந்து சிம்பிளாக பிரிண்ட் மட்டும் போட்டிருக்கோம். இதுக்கப்புறம் எப்படி வந்து நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் கோட் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா, போஸ்ட் மெத்தட்லேருந்து எப்படி டேட்டா எடுத்துகிட்டு வராங்க, ஸோ என்ன யூஸரோ அந்த ரெஸ்பெக்டிவ் யூஸரோடைய டேட்டா மட்டும் எடுத்துகிட்டு வராங்க அப்படின்னா நீங்கள் அந்த மெத்தடை இங்கே யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த டேட்டாவெல்லாம் எடுத்து நம்ம லிஸ்ட்டில் ரெடியாக வச்சுக்கலாம். நமக்கு இங்கே வந்ததுக்கப்புறம் அந்த லிஸ்ட்டை வந்து ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இது எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தாச்சு. ஸோ நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி வந்து எப்படி பில்டு எடுக்கிறது, எப்படி வந்து ஏபிஐ கிரியேட் பண்ணுறது, எப்படி வந்து ஃபீட்பேக்னு சொல்லி நிறையா கான்செப்ட் போட்டிருக்கோம். ஸோ இன்கேஸ் நீங்கள் ஃபஸ்ட்டு யூஸராக இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோஸ்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை பில்டு எடுத்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் மொபைலுக்கு சப்போர்ட் ஆகும். ஓகே, இன்கேஸ் இது ரிலேட்டடாக எதுவும் டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் பார்த்துட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிக்கோங்க. ஸோ அவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ.